மாட்டீங்களா? இப்போது நீங்கள் கேட்ட இந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர் தான் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அரசு ஊழியராக வேலை பார்த்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஊழியராக வேலை பார்த்தவர், அரசு ஊழியராக வேலை பார்த்தவர் இந்த சவுக்கு சங்கர். தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஊழியராக வேலை பார்த்த இந்த சங்கர் தான் பிற்காலத்தில் சவுக்கு சங்கர் என்று அழைக்கப்படும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சவுக்கு சங்கர் 2008ஆம் வருடம் அரசு ஊழியராக வேலை பார்த்த பொழுது அரசு உயர் அதிகாரிகளை அவர்களது போன் உரையாடல்களை ஒட்டு கேட்டு அதை மீடியாக்களுக்கு கொடுத்தார் என்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது வேலை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவரது வேலை சஸ்பெண்ட் செய்யப்பட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இவரது வேலை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையிலேயே இருந்தது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருந்ததால் இவருக்கு பாதி சம்பளம் வழங்கியது தமிழக அரசு. நீதிமன்றத்திற்கு எதிராக அவதூறு கருத்து கூறியதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரது வேலை முற்றாக அவர் அரசு வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். இப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தவர் தான் சவுக்கு சங்கர். அதன் பிறகுதான் அவர் சவுக்கு மீடியா என்கிற ஒரு மீடியாவை சோசியல் மீடியாக்களில் தொடங்கினார். அதிரடியான கருத்துக்கள், அதிரடியான இன்ஃபர்மேஷன்கள், அதிரடியான போட்டோக்கள் வெளியிடுவதில் கைதேர்ந்தவர் சவுக்கு சங்கர். அதிகாரத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள், அரசியலில் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் பற்றியெல்லாம் இவர் அதிரடி கருத்துக்கள் கூறி வந்து கொண்டிருந்தார். இதற்காக இவர் பலமுறை நீதிமன்றத்தால் அவதூறு கருத்து பரப்பக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு போடப்பட்டிருக்கிறார். இதற்காக இவர் பலமுறை நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். தொடர்ந்து இவர் அதிகாரத்தின் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறி வந்ததால் பலர் இவர் மீது வழக்கு தொடுத்து அவதூறு கருத்து பரப்பக்கூடாது என்று உத்தரவு வாங்கினார்கள். நீதிமன்றம் பலமுறை இவருக்கு அவதூறு கருத்துக்கள் பரப்பக்கூடாது என்று உத்தரவு போட்டது. ஒரு முறை இவரது சவுக்கு மீடியா முற்றாக தடை செய்யப்பட்டது. பின்பு வழக்காடி அந்த சவுக்கு மீடியாவை திரும்ப பெற்றுவிட்டார் சவுக்கு சங்கர். கடந்த 2023ஆம் வருடம் இப்போது சிறையில் இருக்கும், அதாவது 27 முறைக்கு மேல் ஜாமீன் தராமல் சிறையிலேயே இருந்து கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது இவர் பல்வேறு கருத்துக்களை கூறினார். இதெல்லாம் அவதூறு கருத்துக்கள் என்று வழக்கு தொடர்ந்தார் செந்தில் பாலாஜி. இதனால் அவதூறு கருத்துக்கள் பரப்பியதற்காக செந்தில் பாலாஜி மீது அவதூறு கருத்துக்கள் கூறியதற்காக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆனால் இதற்கெல்லாம் நொந்து போய்விடவில்லை சவுக்கு சங்கர். தொடர்ந்து பல்வேறு அதிரடி கருத்துக்களைத்தான் கூறி வந்து கொண்டிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களுடன் சேர்ந்து இவர் போராடியதற்காக இவர் மீதும் இவரோடு வந்த பலர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. அதோடு இல்லாமல் கடந்த வருடம் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகி இவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை. இதனால் இவர் கைது செய்யப்பட்டு கடலூர் கேப்பர் குவாரி ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பின்பு வழக்காடி அதிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டார். ஆனால் இவரது அரசு வேலை முற்றாக பறிக்கப்பட்டு விட்டது. இவர் அரசாங்கத்திடமிருந்து வாங்கி கொண்டிருந்த பாதி சம்பளம் முற்றாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இவர் சோசியல் மீடியாக்களில் பல்வேறு கருத்துக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். குறிப்பாக யூடியூபில் இவர் பல்வேறு கருத்துக்களை கூறி பல்வேறு வீடியோக்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். இந்த வீடியோக்கள் எல்லாம் வைரலாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் லண்டனை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் லைகா என்கிற சினிமா தயாரிப்பு கம்பெனி பற்றி இவர் அவதூறு கருத்துக்கள் பல கூறியதாக லைகா நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. லைகா நிறுவனம் பற்றி அவதூறு கருத்துக்கள் பரப்பியதாக சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் உடனடியாக இந்த வீடியோக்களை தடை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் இந்த யூடியூப் வீடியோக்கள் மூலம் சம்பாதித்த பணத்தை சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவு போட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் அவதூறு கருத்துக்கள் பரப்பிய வீடியோக்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு போட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த லைகா கம்பெனி, இந்த லைகா சினிமா கம்பெனியின் உரிமையாளர் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வசித்து வருகிறார். அங்கே இவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்து வருகிறார். இவர்தான் இந்தியாவில்
சினிமா கம்பெனியை தொடங்கி பல்வேறு சினிமாக்களை தொடர்ந்து தயாரித்து வருகிறார். ரஜினியை வைத்து இவர் சில படங்கள் தயாரித்திருக்கிறார். சமீபத்தில் இவர் பொன்னியின் செல்வன் என்கிற ஒரு திரைப்படத்தை தயாரித்து தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது லைக்கா நிறுவனம். இப்படிப்பட்ட லைக்கா நிறுவனம் பற்றித்தான் அவதூறு கருத்துக்களை கூறி வந்தார் சவுக்கு சங்கர். அதனால் தான் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இனி இது போன்ற அவதூறு கருத்துக்களை லைக்கா நிறுவனம் மீது கூறக்கூடாது என்றும் உத்தரவு போட்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். சவுக்கு மீடியா சவுக்கு சங்கர் மீது மற்றொரு நபரும் வழக்கு தொடுத்திருக்கிறார். அவர்தான் மலேசியாவின் புகழ்பெற்ற தொழிலதிபராக விளங்கி வரும் டத்தோ மாலிக். இந்த டத்தோ மாலிக் தனது வழக்கறிஞர்கள் மூலம் சவுக்கு சங்கருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறார். மலேசிய டத்தோ மாலிக்கை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜாபர் சாதிக் என்கிற போதைப் பொருள் கடத்தல் மன்னனோடு தொடர்பு படுத்தி வீடியோ வெளியிட்டதற்காக டத்தோ மாலிக் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் ஆதன் தமிழ் என்கிற யூடியூப் நிறுவனத்தை நடத்தி வரும் மாதேஷ் என்கிற யூடியூபர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் மலேசிய டத்தோ மாலிக். குறிப்பாக பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார், அவதூறு கருத்துக்கள் கூறியிருக்கிறார் என்றெல்லாம் இவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் மலேசிய தொழிலதிபர் டத்தோ மாலிக்கின் வழக்கு, மற்றொரு பக்கம் லைக்கா சினிமா கம்பெனியின் வழக்கு. இந்த இரண்டு வழக்குகளும் சவுக்கு மீடியா சவுக்கு சங்கருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே பல வழக்குகளை சந்தித்து வந்திருக்கிறார் சவுக்கு சங்கர். அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார் சவுக்கு சங்கர். இப்போது இந்த இரண்டு நபர்களும், குறிப்பாக லைக்கா நிறுவனமும் மலேசிய டத்தோ மாலிக்கும் சவுக்கு சங்கருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கை எப்படி கையாள்வது என்றெல்லாம் அவர் ஆலோசித்து வருவதாக கூறுகிறார்கள். தற்போது சவுக்கு சங்கர் தலைமறைவாக இருக்கிறார். மீடியாக்களில் அவரது வீடியோக்கள் இப்போது வருவதில்லை. சவுக்கு சங்கர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பலர். இந்த வழக்குகளை எப்படி கையாள்வது, இந்த வழக்குகளை எப்படி எதிர்கொள்வது என்று அவர் பல்வேறு நபர்களுடன் கலந்தாலோசித்து வருகிறார். அடுத்த கட்டமாக இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அப்பீல் செய்ய இருப்பதாகவும் தகவல் கூறுகிறார்கள். லைக்கா நிறுவனத்துக்கு எதிராகவும் மலேசிய டத்தோ மாலிக்கிற்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றத்தில் சென்று மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் சவுக்கு சங்கர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் பலரும் தேடி வருகிறார்கள். சவுக்கு சங்கர் சோசியல் மீடியாக்களின் சூப்பர் ஸ்டார் என்று கூறிவிடலாம். நிச்சயமாக அப்படித்தான் நம்புகிறார்கள் பலரும். சோசியல் மீடியாக்களின் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் என்றுதான் பலர் அவரை கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் கூறும் கருத்துக்கள் பல்வேறு அதிரடி கருத்துக்களாக இருக்கிறது. இப்படி ஒரு துணிச்சலான நபராக இருக்கிறாரே சவுக்கு சங்கர் என்றெல்லாம் பலரும் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார்கள். அதனால்தான் இவர் சோசியல் மீடியாக்களின் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படுகிறார். இப்படி பல்வேறு விதங்களில் புகழ் பெற்றிருக்கும் சவுக்கு சங்கர் பற்றி தான் சினிமா டைரக்டர் வெற்றிமாறன் அவரது கதையை சினிமாவாக படம் பிடிக்க முயற்சி செய்து வருவதாக கூறுகிறார்கள். சவுக்கு சங்கரின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க வெற்றிமாறன் முயன்று வருகிறார் என்றும் கூறுகிறார்கள். இது தமிழ் சினிமா வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. வெற்றிமாறனும் சவுக்கு சங்கரும் சேர்ந்தால் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரம். அடுத்து பல நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.